So time and workல twice and thrice யூஸ் பண்ணி பார்க்கலாம் problems. So அதேதான் A is twice as much as B. So B வந்து ஒரு பார்ட்னு எடுத்தேன்னா A twiceனா 2 பார்ட்டா ஒர்க் பண்றாங்கன்னு அர்த்தம். So then C is thrice as much as A ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப A வந்து நம்ம நார்மலா ஒரு பார்ட்னு எடுத்துக்குவோம். பட் இதுல எனக்கு A நான் என்னன்னு ஆல்ரெடி எடுத்துட்டேன் 2ன்னு எடுத்துட்டேன். அப்ப இவங்களை விட thriceனா 3 மடங்கு எக்ஸ்ட்ரா பண்றாங்க. So 2 3s are 6. That's it. அப்ப A is to B is to C. ரெண்டுத்துலயுமே A ஓட வேல்யூ என்னவா இருக்கு 2வா இருக்கு. B ஓட வேல்யூ என்னவா இருக்கு 1 and C ஓட வேல்யூ என்னவா இருக்கு 6ஆ இருக்கு. இப்ப C மட்டும் அந்த ஒர்க்க முடிக்கிறதுக்கு 30 டேஸ் எடுத்துக்கிறாங்க. அகைன் செயின் ரூல் மெத்தட். அப்ப 6 பார்ட்டுக்கு 30 டேஸ். இப்ப 3 பேரும் சேர்ந்து செய்யறாங்க அப்படின்னு क्वेश्चनல கொடுத்திருக்காங்கன்னா 2 plus 1 3 3 plus 6 9 பார்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். So 6 greater 9 greaterனா obviously 9 தான் greater. So 6 members இருக்கும்போது அந்த ஜாப் 30 டேஸ்ல முடியுது. இப்ப நம்மள்ட்ட 9 members இருக்காங்கன்னா அந்த ஜாப் இன்னும் சீக்கிரமா முடிஞ்சிருக்கும். அப்ப 30 தான் greater இருக்கும். arrow mark ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா டைரக்டா மல்டிப்ளை பண்ணுங்க. which means 6 into 30 divided by யார் சிங்கிளா இருக்காங்களோ அவங்க கீழே. So கேன்சல் பண்றேன். 3 டேபிள கேன்சல் பண்ணேன்னா இது 3 டைம் இது 2 டைம். 3 டேபிள கேன்சல் பண்ணேன்னா இது 1 டைம் இது 10 டைம். So answer 20, which means they complete the work in 20 days. Thank you.